இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, எங்களுக்கு நீதி வேணும். என்னது நீதி வேணுமா? நீதி? ஐயா பெரியவங்களே, என் புருஷனை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் யாருக்கும் கனவுல கூட துரோகம் பண்ணவே மாட்டாரு. இந்த புவனேஸ்வரி சொல்றத நம்பாதீங்க. முதல்ல இந்த வழக்கை இங்க நடத்தவே கூடாது. தயவு செஞ்சு சபையை கலைச்சிருங்க. போத நிறுத்த. இது ஒண்ணும் உன் வீடு கிடையாது. இங்க உன் அதிகாரம்லாம் செல்லுபடி ஆகாது. அப்படியா? அப்படியா? ஏ போனா, என் புருஷன் ஏதோ இக்கட்டான சூழ்நிலையில இப்படி பதில் பேச முடியாம நின்னுட்டு இருக்காரு. அதுக்காக அவர் குற்றவாளின்னு அர்த்தம் இல்ல. ஆமா, என் புள்ள கட்டின மனைவியை தவிர இன்னொரு பொண்ண மனசால கூட நினைக்காதவன். இத பாருங்க, இந்த போனோட பேச்சை யாரும் நம்பாதீங்க. ஆமா, என் அப்பாவை எதிர்க்கிற, அவரை பழி தீக்கிறேன்னு இந்த புவனா ஏதேதோ பண்ணி பார்த்தா. அவரை அசைக்க கூட முடியல. இன்னைக்கு இவரு மேல இப்படி ஒரு கலங்கத்தை சுமத்தி இவரை பழி தீர்த்துக்கலான்னு நினைக்கிறா. இந்த பையனும் இவர் காற்று ஆதாரமும் உண்மையா இருக்கவே முடியாது. நாம இதை ஏத்துக்க கூடாது. என்ன அமைதியா இருக்கீங்க? ஆளாளுக்கு பேசிக்கிட்டே போறாங்க. என்னுடைய குற்றச்சாட்டை வச்சுட்டேன். பேச வேண்டியவரை பேசாம மத்தவங்க பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லுவ, அதுக்கெல்லாம் என் புருஷன் பதில் சொல்லணுமா? அவர் பேச மாட்டாரடி. இத பாரு, என் புருஷன் மேல எந்த குற்றமோ இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். இது என் சபதம், சத்தியம். உன் சபதத்தையும் சத்தியத்தையும் யார் ஏத்துக்கிட்டா? அத நீயே வச்சுக்கோ. ஊர் பஞ்சாயத்துல நீதி கேட்டு வந்திருக்கேன். அவங்க பதில் சொல்லட்டும்.